எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். இப்போ ஃப்ரண்ட் பகுதியில் பட்டி தைக்க போகிறோம். எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே 2 பீஸாக வச்சு தான் நம்ம பட்டி தைப்போம். இப்போ 3 லேயராக போட்டு பட்டி தைக்க போகிறோம். இது ஃப்ரண்ட் பகுதி இல்லை ஜாயின் பகுதின்னு தெரியணுன்றதுக்காக நம்ம அம்புக்குறி போட்டுட்டோன்னா நம்ம தைக்கும் போது கவனித்து தைக்கலாம். நம்ம எப்போ 2 பீஸ் வைப்போம், இதில் 3 பீஸ் வச்சுருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற பீஸு 2 பீஸுக்கும் நடுவில் வர மாதிரி வச்சிங்கன்னா நம்ம தைக்கும் போது அது வெளியே தெரியாது. நம்ம தேவையில்லைன்ற வேஸ்ட்டு பீஸை கூட இதில் வச்சு தைக்கலாம். எப்பவுமே நடுவில் டாட் பிடிக்கும் போது நடுவில் இருக்கிற டாட்டை மடித்து தைச்சிங்கன்னா கஃப் ஷேப் சரியாக வரும். நீங்கள் மடிக்காமல் பட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பகுதி சரியாக இருக்காது. நம்ம எப்போதும் தைக்கும் போது ஃப்ரண்ட் பகுதி லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்த்து தைங்க, சரியாக இருக்கான்னு. சரியில்லைன்னா நம்ம 2வது தையல் போடும்போது அதை சரி செஞ்சுக்கலாம். நம்ம தையல் போடும் போதே நம்ம ஃபஸ்ட் போட்ட தையல் சரியில்லை அப்படின்னும் போது இந்த தையலில் அதிகமாக கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் தையல் போட்டுக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தையல் பிரிச்சுக்கலாம். எப்பயுமே லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்து ஃப்ரண்ட் பகுதியில் இல்லைன்னா ஜாயின் பண்ணும்போது அது சரியாக வராது. இப்போ இந்த தையல் போடும்போது எல்லா பீஸும் கீழே இருக்க மாதிரி லெவலாக வச்சு சுருக்கம் இல்லாமல் ஜாயின் பண்ணுங்கள், சரியாக இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரண்ட் பகுதியை எப்படி தைக்கிறோமோ அதே லெவலில் இன்னொரு பகுதியையும் லெவல் பண்ணி தைங்க. நம்ம தைச்சது சரியில்லைன்னா நம்ம பட்டி கொக்கி பட்டி தைக்கும் போது அது சரியாயிடும். அதையும் இன்னொரு வீடியோவில் போடுறேன், எப்படின்னு பாருங்கள். இதை 3 லேயர் துணியை வச்சு தைச்சிங்கன்னா ஃப்ரண்ட் பகுதி ஸ்டிப்பாக இருக்கும், கீழே இறங்காது, சரியாக இருக்கும். என்ன லெவலில் நம்ம மார்க் பண்ணமோ அதை மடித்து தைக்கலாம். நான் இப்போ எந்த மெத்தடில் தைக்கிறனோ அதே மெத்தடில் தைச்சி பாருங்கள். எந்த இடம் சுருக்கம் வராது. தையல் போடும்போது இழுத்த மாதிரி 3 பீஸாக வச்சு பட்டியை தைச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், கப் டாட் சரியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.